கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகின் விடுதலின் வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி எனக்கு இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி நம்ம பாட போகிறோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இந்த காலை நேரத்தில் எல்லாரும் உற்சாக மனதோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. சொல்லுங்கம்மா. வாருமையா நல்லவரே, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமை மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. கண்மலை ஆமென். கண்மலை வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவரே, மகிமையானவரே, முச்செடியில தோன்றினது போல எங்கள் நடுவுல இறங்கி வருவீராக. இந்த ஆராதனை நேரத்துல வாருமையா நல்லவர். எல்லாரும் அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவர் மகிமையா இறங்கி வாரும். இந்த காலை நேரத்துல இந்த ஜனங்களை பலப்படுத்தும்படியாக, அப்பா வழி நடத்தும்படியாக, அபிஷேகிக்கும்படியாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அந்த மகிமையின் மேகம் இறங்கட்டும் ஐயா. அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக, தெரிந்து கொள்ளுதலை புரிந்து கொள்ளும்படியாக ஆவியானவரே எங்கள் மத்தியில இறங்கி நீங்க அசைவாடுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க. செக்கினா மகிமை எங்கள் மத்தியில இறங்கினதற்காய் நன்றி சொல்லுகிறேன் ஐயா. எங்கள் மத்தியில இறங்கி அசைவாடின கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த மகிமையின் மேகம் உங்கள் கூடாரம் முழுவதும் இறங்கி இருக்கிறது. உங்கள் வீடு முழுவதும் இறங்கினபடினாலே அப்பா நன்றி சொல்லுகிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க, அசைவாடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலை நேரத்துல யாவரும் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமா நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 9:6. மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்களுக்கு என்ன காரியத்தை சொல்றாரோ அந்த காரியத்தை ஒரு மனிதன் செய்யும் பொழுது, கர்த்தர் கட்டளையிட்ட காரியத்தை செய்யும் பொழுது மகிமை காணப்படும் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே கர்த்தருடைய மகிமையை கண்ட மனுஷன்தான். நம்ம யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 2-4 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, மோசேயை கர்த்தர் தெரிந்தெடுக்கும் பொழுது, மோசேயை கர்த்தர் அழைக்கும் பொழுது ஒரே பர்வதத்துல ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் அந்த மோசே. அப்பொழுது அந்த சீனாய் மலையில கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. வாசிக்கலாம். 2வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது.
அது வெந்து போகாமல் இருக்கிறது. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய தூதன் அவர் முட்செடியில தோன்றாரு. அந்த முட்செடி அந்த அக்கினினாலே அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த முட்செடி வெந்து போகல, காய்ந்து போகல, உலர்ந்து போகல. ஆனால் அந்த முட்செடியிலிருந்து கர்த்தர் என்ன செய்தாராம்? தோன்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிற 3ஆம் வசனத்துல மோசே இந்த முட்செடி நடுவிலே ஆண்டவர் தோன்றும் பொழுது, அது வெந்து போகாமல் இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் கிட்ட போய் அதை நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே 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 என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். மோசே அந்த முட்செடியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் மனசுக்குள்ள நினைக்கிறார், நான் கிட்ட போய் பார்க்க போறேன், என்ன நடக்குதுன்னு சொல்லி அவர் ஆர்வமா போகும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, மோசே அழைக்கிறார், மோசே மோசே என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றார் 5ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் இங்கு நீ என்ன செய்யாத, கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற உன் பாதரட்சையை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. முட்செடியில கர்த்தர் தோன்றி நம்முடைய மகிமையை மோசேக்கு வெளிப்படுத்துறாரு. மோசே அந்த மகிமையை பார்த்த பொழுது ஆண்டவரிடத்துல கிட்டி சேர போகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ மோசே கிட்ட வராத, என் பக்கத்துல நீ வராத, என்னுடைய சமூகத்துக்குள்ள நீ வராத, உன் பாதரட்சை நினைச்சி கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. எங்கே மகிமை வெளிப்படுகிறதோ, எங்கே அக்கினி வெளிப்படுகிறதோ, அங்கே கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவாரு. அல்லேலூயா. இங்க மகிமை வெளிப்படுகிறதோ அங்க பரிசுத்தம் இருக்கும். ராமன் சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய மகிமையை முட்செடியில இருந்து மோசேக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். இப்படி காமித்த மோசேக்கு ஆண்டவர் ஏன் காண்பிக்கணும்? மோசே மகிமையை பார்த்தாரு. இன்னும் எடுத்து வாசிச்சீங்கன்னா யாத்திராம புஸ்தகம் 33வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஆண்டவர்கிட்ட வந்து மோசே கேட்பார், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு உங்களுடைய கிருபை எனக்கு என்னோடு வரணும், உங்களுடைய பிரச்சனை என்னோடு வராதிருந்தால் என்ன செய்யாதீங்க, இந்த இடத்துல இருந்து என்ன செய்யாதீங்க, அனுப்பாதிரும் என்று சொல்லி மோசே ஆண்டவரத்துல வேண்டிக் கொள்றாரு. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி மோசே ஆண்டவர் தைரியப்படுத்தி பலப்படுத்துறாரு. அப்பொழுது ஆண்டவர்கிட்ட வந்து மோசே கேட்பார், ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை நான் என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது வாசிக்கலாம். அந்த யாத்திராம புஸ்தகம் 33வது அதிகாரம் 18வது வசனத்தையும் வாசிங்க பாருங்க. 18. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். பாருங்க, மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பிங்க, நான் இந்த இடத்துல இருந்து இந்த ஜனங்களை நடத்துறேன், நீங்க சொன்னபடியெல்லாம் கேட்கிறேன், ஆனா இதுக்கு முன்னாடி உம்முடைய மகிமை எனக்கு என்ன செய்யுங்க, காண்பிங்க. ஆண்டவருடைய மகிமையை பார்க்கும்படி ஆசைப்பட்ட மோசே நடந்து என்ன தெரியுமாங்க, அந்த அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்ன, ஒரு கண்மலையில போய் நினைச்சி நீ நில்லு, அங்கே உன்னை என்ன செய்வேன், உன்னை என்ன காண்பிப்பேன். ஆண்டவர் சொன்னார். எப்படி தன்னுடைய மகிமை ஆண்டவர் காண்பிச்சான? 22வது வசனம், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை பாருங்க, என் மகிமை கடந்து போகும், நான் கடந்து போகிற மட்டும் என் கரத்தின் நிழலினால என்ன செய்கிற உன்னை மூடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க 23 என் கரத்தை நான் எடுப்பேன், அப்படி என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது. ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய பின்பக்கத்தினுடைய சாயலை, அந்த மகிமையை கண்டவர் யார் தெரியுமாங்க? மோசே. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே, மோசே போல உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். மோசே ஆண்டவர் மகிமையை பார்த்ததுக்கு ஒரு ரகசியம் இருக்குங்க, ஒரு காரணம் இருக்குது. மோசே மாத்திரம் எப்படி ஆண்டவருடைய மகிமையை பார்த்தாரு அப்படின்னா, மோசேட்ட காணப்பட்டதான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன, ஒரு சிறப்பு அம்சம் என்ன, அவர் எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார் என்று சொன்னால், என்னாகும் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7-8 வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம். என்னாகும் 12, 7, 8. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச. நல்ல கவனிங்க, மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. மறைமுகமாய் அல்ல, முகமுகமாக கர்த்தர் மோசேயோடு பேசினார். அல்லேலூயா. தேவனுடைய சாயலை கண்டவர் யாருன்னாங்க? மோசே. அல்லேலூயா. மோசே ஆண்டவருடைய சாயலை கண்டார்னா, மோசே குறித்து ஆண்டவரே ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாராம். மோசே, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஆண்டவருடைய காரியங்களில்
தேவனுடைய விஷயங்களில மோசே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தாராம். உங்களிடத்துல உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக நீங்க உண்மையுள்ளவர்களாய் இருந்தீங்கன்னா உங்களால மகிமையை பார்க்க முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமே. 24:14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். அவர் சொல்றாரு பாருங்க, யோசுவா சொல்றாரு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? உண்மை உத்தமமா கர்த்தரை சேவிங்க. உங்க இடத்துல உண்மை இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கை மகிமையுள்ள வாழ்க்கையா மாறும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. அந்த கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு யோசுவா அநேக பிரயாசப்படுறாரு. தேசத்தை சுதந்திரிக்கும்படி அநேக வழி நடத்துதல்களை அவர் சொல்றாரு. ஆனா பாருங்க, அந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் சொல்றாரு, யார் உண்மை உத்தமமா கர்த்தரை தேடுறாங்களோ, யார் உண்மை உத்தமமாய் கர்த்தரை சேவிக்கிறார்களோ அவர்கள் மகிமையை பார்க்க முடியும். அப்படி தேவனுடைய மகிமையை அனுபவித்த, தேவனுடைய மகிமையை கண்ட, வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்த மனிதர்கள் யார் என்று சொன்னால், நீங்க எடுத்து நீங்கள் வாசிச்ச பொழுது என்னாம புஸ்தகம் 14வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். வேதாகமத்தை எடுத்துக்கங்க. என்னாகமம் 14வது அதிகாரம் 21லிருந்து 24 வரைக்கும் கொஞ்சம் வேகமா வாசிப்போம். பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல், என் மகிமையும் அற்புதங்களை அடையாளங்களை கண்டும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல், இதனோட 10 முறை என்னை பரீட்சை பாருங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை முறை பரீட்சை பார்த்தாங்களா? 10 முறை பரீட்சை பார்த்தாங்க. ஆண்டவருடைய மகிமையினால பூமி நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் நடத்துற விதங்களை, செய்த அற்புதத்தையும் கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? மறந்து போய் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலே உத்தமமாய் உண்மையாய் என்னை பின்பற்றினபடியினாலே அவன் போய் வந்த தேசத்தை அவன் என்ன செய்வான்? சேர பண்ணுவான். அல்லேலூயா. அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் செஞ்ச மகிமையை, ஆண்டவர் நடத்தின விதங்களை, அற்புதத்தை, அடையாளங்களை அவர்கள் மறந்து ஆண்டவருக்கு செவி கொடுக்காம கர்த்தரை என்ன செய்கிறார்கள்? பரீட்சை பார்த்தார்கள். அந்த பரீட்சை பார்த்தவங்க யாரும் கானானுக்குள்ள போக முடியல. விசுவாசித்து உண்மை உத்தமமாய் பின்பற்றின காலேப்பு யோசுவாவுடைய சந்ததி மாத்திரம் தாங்க கானானுடைய மகிமைக்குள்ளாய் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. கீழ்ப்படியின் சந்ததி யோசுவாவினுடைய சந்ததி, காலேப்பின் சந்ததி தான் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள கீழ்ப்படிஞ்சாங்க, மகிமையில பிரவேசித்தார்கள். இன்னைக்கு நீங்க மகிமையை பார்க்கிற யோசுவாவின் சந்ததியா மாறணும், காலேப்பின் சந்ததியா மாறணும். உத்தமமாய் இருந்ததானே ஒரு மோசேயின் சந்ததியா நீங்கள் மாறும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் மகிமையை காண்பீர்கள். உங்களிடத்தில் இருக்கிற உண்மை, உங்களிடத்தில் இருக்கிற உத்தமம், மகிமை உங்களுக்கு காண்பிக்கணும். எல்லாரும் இருக்கடங்கள்ல ஒரு நிமிடம் மாத்திர கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இன்னைக்கு நாங்கள் வாசித்த, நாங்கள் தியானித்த அந்த வேத பகுதிகளில் மோசே வீட்டில் எங்க உண்மையுள்ளவனாய் இருந்தால், உண்மையுள்ள மோசே ஆண்டவரே கர்த்தர் மகிமையினால நிரப்பினீரே, உடைய மகிமையின் சாயலை கண்ட மோசையை போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய மகிமையை பார்க்கிறவளா எங்களை மாற்றுங்க ஐயா. ஆண்டவரே இந்த நாட்களில் அப்பா நாங்கள் கர்த்தரையே சேவிக்க, உண்மை உத்தமமா கர்த்தரை தேட, உண்மை உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. வேறே ஆவியுடைய காலேப் எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனும் அவன் சந்ததியாரும் தேசத்தின் மகிமையை சுதந்தரித்தார்களோ, தேசத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தார்களோ, அதே போல நாங்கள் உண்மை உத்தமமாய் இருந்து தேசத்தின் நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு எங்களுக்கு அனுகிரகம் தாங்கப்பா. யோசுவாவும் காலேப்பும் மகிமையுள்ளவர்களாய் மாறினார்கள். மோசையை பின்பற்றின, மோசே கொடுத்த கட்டளைகளை கீழ்ப்படிந்த, தேவனுடைய நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்ததானே யோசுவாவும் காலேப்பும் அப்பா மகிமையில பிரவேசித்தார்கள், மகிமையுள்ள தேசத்தை அனுபவித்தார்கள். அதே போல ஆண்டுடைய வார்த்தைக்கு நாங்களும் செவி கொடுத்து அதன்படி ஜீவித்து இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அப்பா மகிமையாய் சுதந்தரிக்க உதவி செய்வீராக. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை, அப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த மாதத்துல ஒவ்வொருடைய கண்கள் அந்த மகிமையை பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.